ஹல்லேலூயா, பிரேஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் தியானிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமீன். இந்த வசனம் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம பரிசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு அற்புதம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு இது அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் நிச்சயமாக நம்ம அவருக்காக பரிசுத்தமாக உண்மையாக வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன அப்படின்னா, நாளைக்கு ஃபஸ்ட்டு சண்டேங்கிறதுனால எல்லா சபையிலையுமே திருவிருந்து அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா. அதே மாதிரி அந்த திருவிருந்து அப்படிங்கிறதுக்கு முந்தின நாள் ஃப்ரைடேவாக இருக்கலாம், இல்லை சாட்டர்டேவாக இருக்கலாம், உபவாசம், சுத்திகரிப்பின் உபவாசம், ஜெபம் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. எல்லா சர்ச்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் சர்ச்சுக்கு கூட போகலை, இல்லை சரி நான் வீட்டிலேருந்து இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கூட சுத்திகரிச்சிக்கலாம். சர்ச்சுக்கு போக முடியாதவங்களும் நான் சொல்கிறேன். சில பேர் நான் வேலைக்கு போகிறேன், அதனால் நான் சர்ச்சுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களால நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், சுத்திகரிப்பு உபவாச ஜெபம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம எத்தனையோ மீறுதல்கள், எத்தனையோ தவறு, எத்தனையோ பாவம் எல்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா. நம்ம அப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், முன்னாடியே அறிக்கையிட்டு. அதாவது அபாத்திரமாக அந்த திருவிருந்தில் போய் நம்ம இருக்கக்கூடாது. சில பேருக்கு அது ஆபத்தாக கூட முடியலாம். அப்போது ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் அபாத்திரமாக இதில் பங்கு பெறக்கூடாது அப்படின்ட்டு. தன்னைத்தானே நிதானித்து பார்த்து அதில் புசிக்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, முந்தின நாளே ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணணும். நான் என்னெல்லாம் பாவம் பண்ணணும் அதெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நமக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் முழங்கால் போட்டு தனியாக ஒரு இடத்துல நின்று, ஏசப்பா அப்படின்னு சொல்லி, நான் என்னோடய பாவங்கள்லாம் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் என்னை முழுமையாக உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறது ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார். அப்படியா, நான் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒவ்வொன்றா அறிக்கிட்டு, அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி நீங்கள் உங்களை சுத்திகரித்து கொள்ளணும். ஏன்னா அப்படி செஞ்சுட்டு நம்ம சபைக்கு போனால் ஆண்டவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார் இல்லையா. அதனால் நம்ம வாழ்க்கையில் அந்த சுத்திகரிப்பு ஜெபங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார்னு சொல்கிறாரு. அப்போது நாளைக்கு நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த மாதிரி சுத்திகரிப்பின் ஜெபம் நான் பண்ணியிருக்கேன், இல்லை நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறேன், நானே ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமாக நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வாருங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.